இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தால் அதுக்கு மகிழ்ச்சியான வண்ணம் இந்த பிராராட்ட கர்மாவை, இந்த பிரார்த்தத்தை, இந்த பாக்கியத்தை இந்த ஜென்மத்தில் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையிலாக கோயிலை கட்டுறது, கும்பாபிஷேகம் நடத்துறது, அல்லது அம்மனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அல்லது இறைவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ குலதெய்வத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதை செஞ்சு வைக்கிறதன் மூலமா அது என்ன பயன்படுது? இல்லாதவன் அங்க போய் வணங்கிக்கிறான். இவர் கொடுத்த தர்மத்தை தான் அவருக்கு அவர் வாரி வழங்குவார். அப்ப வழிபடுறது ஒரு வகையான பரிகாரம் அப்படின்றது இந்த இடத்துலதான் நிக்குது. கொடுக்கறதும் ஒரு வகையான பரிகாரம். அது மகிழ்ச்சியா பிரைசிங் பண்றது. அதனாலதான் நீங்க அர்ச்சனையில எல்லாம் பூரா அவரை பத்தின புகழ்ச்சி தான் வரும். சகசரநாமம்னா 1008 பெயர்களை சொல்லி அந்த இறைவனை வாழ்த்துதல். இதுதான் அர்ச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. வேதங்கள்லையும் அப்படிதான் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள்லையும் அப்படிதான் சொல்லியிருக்கு. இறைவனே தெய்வம் மனுஷ ரூப, என்னை பார்த்து அறிவழகன் உங்களை போல உண்டுமான்னா உடனே எனக்கு பொழிந்து போயிரும்ல. அந்த மாதிரிதான் மனுஷனோட நிலைமை. அந்த மாதிரி தெய்வத்துக்கும் இருக்குமா. அதனால தெய்வம் மனுஷ ரூப, தெய்வத்தை போற்ற போற்ற அது நம்மளை போற்றுறதுக்கு பதிலுக்கு செய்யும், கைங்கரியம் பண்ணும். ஏன்னா தேவதைகள் தர்மத்தால் உருவானவை, மனிதர்கள் கர்மத்தால் உண்டானவர்கள். இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்ப நம்ம கர்ம பலனை அனுபவிப்போம், தர்ம பலனை தேவதைகள், இறைவன் ஆகியோர் தருவார்கள்.